கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஃப்ரம் நாடர் டு ஜெனத். இந்த கேப்ஷன் பிறந்த கதை, யூனோ ஹவ் யூ காட் திஸ் கேப்ஷன் அப்படின்றத சொல்லிவிட்டு மெசேஜ்குள்ளே நேராக கடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்னை இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சொன்ன போது when pastor asked me to share God's word today, I shared with him the outline ஆஃப் டுடேஸ் மெசேஜ். எனக்கு மெசேஜோடைய ஒரு சாரம்சத்தை அவங்களோட பகிர்ந்து கொண்டப்போ அவங்க தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் சொன்னேன், நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இப்படி ஒரு தலைப்பு யோசிச்சிருக்கேன், ஒரு நல்ல தலைப்பு ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது பாஸ்டர் தான் இந்த வார்த்தைகளை சொன்னாங்க, ஃப்ரம் நாடர் டு ஜெனத் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருந்தது, ஏன்னா அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியலை. வாட் டஸ் நாடர் டு ஜெனத் மீன் அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். ஸோ நான் அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃப்ரம் நாடர் மென்ட் the worst moment of a particular situation. நம்மளுடைய வாழ்க்கையில் the worst moment, அடிமட்டமான இல்லை தாழ்வினுடைய ஒரு எல்லை, மிக மோசமான ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாடர். நாடர் அப்படின்றது என்ன? மோசமான ஒரு அடிமட்டமான ஒரு தாழ்வு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு அடிமட்டமான தாழ்வான ஒரு நிலையிலிருந்து, நாடர்லேருந்து கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துகிறார்? ஜெனித். இது வந்து அஸ்ட்ரானமியில் உள்ள வேர்ட்ஸ். தீஸ் வேர்ட்ஸ் நாடர் அண்ட் ஜெனித் ஆர் ஃப்ரம் அஸ்ட்ரானமி. இந்த சூரியனுடைய பாதையில் த ஹையஸ்ட் பீக் that sun travels is called the zenith. ஆனால் அந்த நேர் கீழாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் நாடர். மிக தாழ்வான ஒரு பகுதி. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அடிமட்டமான ஒரு வாழ்க்கையில் லைஃப்பில் த வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் வழியாக நம்ம கடந்து போனால் கூட அந்த சூழலில் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து he is able to give the most successful moment in our life. Zenith. Our God is a God of transformations. ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு ஃப்ரம் நாடர் டு ஜெனித். அடிமட்டமான நிலைமையிலிருந்து வாழ்க்கையின் உச்சத்துக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம இதற்கான நம்ம பார்க்குறோம், the Lord has many plans concerning us. எல்லாருக்குமே அந்த ஃப்யூச்சர் அப்படின்ற வார்த்தை குறித்து யோசிக்கும் போது ஒரு பயம், வாட் இஸ் ஃப்யூச்சர் ஹோல்ட் ஃபார் மீ? நம்மளுடைய லைஃப்பில் ஒருவேளை நமக்கு பேக்ரவுண்டு நிமித்தமாக, ஒருவேளை நம்மளுடைய ஒரு பாதை, நம்ம போகிற பாதையின் நிமித்தமாக நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக கூட நம்ம காணப்படலாம். ஆனால் நம்ம எரேமியா 29:11 வாசிக்கிறோம். we read in Jeremiah 29:11, the Lord says, for I know the plans that I have for you, whoever you may be, whoever I am, all of us here, whoever we are, the Lord says he knows the plans that he has for us. நம்மளை குறித்து கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். Their plans to prosper us and not to harm us. அது தீமைக்கல்ல, நமக்கு தீமை உண்டாக்கக்கூடிய பிளான்ஸ் அல்ல. வாலிப பிள்ளைங்க, give your life into the hands of the Lord because he has plans for you and they are plans to prosper you and he has plans to give you hope and to give you a ஃப்யூச்சர். நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, நமக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஸோ we should commit our life into the hands of the Lord. இந்த நாளின் வேத தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 68:13. என்னோடு கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Psalms 68:13. Though you have lion among the pots, yet shall you be as the wings of a dove, covered with silver and her feathers with yellow gold. Let's close our eyes and pray.
ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் கூட நீங்கள் பேசுங்க. எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே அடிமட்டத்தில் இருந்து கர்த்தாவே தாழ்வின் எல்லையிலிருந்து கர்த்தர் நீங்கள் உயர்த்த நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கர்த்தாவே புறா சிறகுகளால் அலங்கரிக்க நீங்கள் சித்தமான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாய் இருந்தாலும் though you have lain among the pots, அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது what do we understand? You lying among the pots, அடுப்பின் அடியில் கிடக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன? அடுப்பின் அடியில் வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அல்ல. this vessel we see that there is our life is not kept, it is just thrown or disregarded. lying among the pots, அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாய் இருந்தால், அந்த கிடக்கிறவர்களாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நேராக நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். கிடக்கிறவர்களாய் அப்படின்னும் போது என்ன? ignored, despised, unwanted, not cared for, அரவணைப்பு இல்லாமல், உபயோகம் இல்லாமல், கவனிப்பு இல்லாமல், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்கே பார்க்க முடியுது இல்லை? அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களாய் இருந்தாலும், ஒரு காலத்தில் ஒருவேளை இந்த பாத்திரம் உபயோகமான பாத்திரமாக இருந்திருக்கலாம். for whatever reason we don't know, but today this vessel is lying ignored among the pots. Does this pot or does this vessel have a future? அடுப்பு நடியில் கிடக்கிற இந்த ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு எதிர்காலம் உண்டா? புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, கோயிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ், மீண்டு எலும்பு வர முடியல, முடங்கி கிடக்கிற ஒரு வாழ்க்கை, எழுந்திருக்க முடியலை, பிரகாசிக்க முடியலை, செயல்பட முடியலை. இங்கே நம்ம பார்க்குறோம், அடுப்பின் அடியில் கிடக்கிற உனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு புறா, அந்த புறாவுடைய சிறகுகள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு? வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்ட புறா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ignite your imagination. Imagine how a dove looks with silver wings. பொன்னினால அதோடைய இறகுகள், பசும் பொன் நிறமாகி அதனுடைய இறகுகள், ஒரு டவ் அப்படியே பறந்து போகுது. லுக் at the comparison. கீழே அடுப்பின் அடியில் கிடக்கிற ஒரு பாத்திரம் எப்படி மாறுது? புறா சிறகுகளை போல அலங்கரிக்கப்பட்ட, வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள், பசும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட அதோடைய இறகுகள். லுக் at the transformation. I want you to visualize the transformation. அடுப்பு நடுவில் கரியின் மத்தியில் கரி பூசப்பட்ட, சில சமயம் சொல்லுவாங்களே கரி பூசப்பட்ட வாழ்க்கை, தலை தூக்க முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியல, நிமிர்ந்து நிற்க முடியல, வேர்ல்டை ஃபேஸ் பண்ண முடியல, வெக்கம் அவமானம் ஒரு பக்கம் இருந்த அந்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி கிடந்த அண்ணா நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? வாட் ஐ வில் கிவ் யூ? ஐ வில் கிவ் யூ த விங்ஸ் ஆஃப் அ டவ், பியூட்டிஃபைடு விங்ஸ் ஆஃப் அ டவ். வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்ட பசும் பொன் நிறமாகிய இறகுகளை உள்ள புறாவை போல நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். when we read Psalms chapter 68, we read this, we see this as a psalm of God's power and God's deliverance. The first verse says, let God arise, his enemies be scattered. கர்த்தர் எழுந்தருவார், தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். அந்த சங்கீதத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சோன்னா நமக்காக, அடுப்பு நடியில் கிடக்கிற நமக்காக கர்த்தர் எப்படி வைராக்கியம் கொண்டு எழும்பி அவருடைய வல்லமை எப்படி விளங்க செய்வார், சத்துருக்கள் எப்படியெல்லாம் சிதறடிக்கப்படுவாங்க அப்படின்றத அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். We see this verse. Moses, when the Ark of Covenant moves, Moses calls out to these verses. அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது, அந்த மேகம் எழும்பும் போது இந்த வார்த்தைகளை மோசே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனே எழுந்தருளும், let God arise, let God arise. when God arises, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக நம்ம பட்சத்தில் கர்த்தர் எழுந்தருளுவாரேயானால் அடுப்பு நடியில் கிடக்கிற நமக்கு பிரகாசமான அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை கர்த்தர் கொடுக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், எதனால நமக்கு தெரியாது, முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை, அடுப்பு நடியில் கிடக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். எதனால, what may be the cause for this pot to lie among the pots? What is the reason for this
vessel to be disregarded. எதனால் இது ஒதுக்கப்பட்டிருக்கு, எதனால் இது முடங்கி கிடக்குது? we don't know. Maybe because of sin, maybe because of a curse, maybe because of some unpredicted things happened in life. துரதிர்ஷ்டமான காரியங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், ஒரு காலம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன் இன்னைக்கு இது அடுப்பு நடியில் கிடக்கிற ஒரு பாத்திரமாக இருக்குது நமக்கு தெரியல. ஒருவேளை பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், மற்றவங்க வார்த்தைகளாக இருக்கலாம், நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நசுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு யூட்டர்ன் எடுத்ததாக இருக்கலாம். முடங்கி கிடக்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா இப்படி பல காரணங்கள் நமக்கு மனதில் தென்படுது. If we sit and reason out, why should this pot be discarded? ஏன் இது தூக்கி எறியப்பட்டிருக்கணும், ஏன் இது கவனம் இல்லாமல் கிடக்குது, ஏன் அன்பு இல்லாமல் தூக்கி எறியப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒருவேளை பாவமாக இருக்கலாம், ஒருவேளை சாபமாக இருக்கலாம், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சில ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், இன்னைக்கு அடுப்பு நடியில் கிடக்கிற ஒரு பாத்திரமாக இது இருக்குது. இந்த அடுப்பு நடியில் கிடைக்கிற பாத்திரத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அழகுபடுத்துகிறேன்றார். வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம சங்கீதம் 12:6 வாசிக்கிறோம். Psalms 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. God beautifies us with his words. எங்கேருந்து இந்த சில்வர் லைனிங் நம்மளுடைய விங்ஸில் கிடைக்குது? கீழே அடுப்பு நடியில் கிடக்கிறோம், புறா சிறகுகளை கொடுக்குறாரு. இந்த புறா சிறகுகள் ஜென்ரலாக புறா வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு டர்மாயில், லைஃப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கர்த்தர் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கொடுக்கறது மாத்திரமல்ல, காட் அதில் என்ன கொடுக்குறாங்க? சில்வர் அண்ட் கோல்ட் டிண்ட் கொடுக்குறாங்க. ஹீஸ் பியூட்டிஃபையிங் இட் வித் சில்வர் அண்ட் கோல்ட். பாஸ்டர் சொன்ன போல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக சில்வர் பிளேட்டட் காரியங்களாம் வச்சு நம்மளை அலங்கரிக்கணும் அப்படின்றது கிடையாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை பசும் பொன் இதுக்கு ஒப்பாக இருக்குது, அவருடைய வார்த்தை வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குது. அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை, அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தம். The Lord beautifies us with his holiness. The Lord beautifies us with giving us the Holy Spirit. பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது ஆவியின் வரங்களினால கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ புறா சிறகுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த புறா சிறகுகளை என்ன செய்கிறாரு? அலங்கரிக்கிறார். He beautifies it with his word. இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக அவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம கடந்து வர இன்னும் அதிகமாக அவர் ஆவிக்குள்ளே நம்ம நிரம்ப என்ன ஆகுது? அடுப்பின் அடிவில் உதவாக்கரையாய் கிடந்த நமக்கு கர்த்தர் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை கொடுக்குறார். அப்போ நம்ம உயர பறக்கிறோம். கீழே முடங்கி கடந்த வாழ்க்கைக்கு பதிலாக கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. உயர எழும்பும் பொழுது அந்த சிறகுகளை அடித்து கர்த்தருக்காக நம்ம பறக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. அவரால் அலங்கரிக்கப்பட்ட ஜனமாக நம்ம காட்சி கொடுக்கிறோம். இப்படியாக அடுப்பினடியில் கிடந்தவர்களை கர்த்தர் எப்படியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க, கர்த்தர் எப்படியாக அவங்க வாழ்க்கையை மாற்றினாங்கன்னு ஒரு சில குறிப்புகளை மாற்ற நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா. என்னோடு கூட யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்பிக்கோங்க. Turn with me to Exodus chapter 3 verse 7. We read about this man called Joshua. So this man Joshua was a born slave. பிறந்ததிலிருந்து அவரோட அடிமையாக இருக்கிறாரு. அங்கே எகிப்து தேசத்தில் அவர் வளர்க்கப்படுகிறாரு. He is brought up in Egypt. And God tells Moses, இந்த எகிப்தில் வளர்க்கப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? What was the plight of this man Joshua as he is being brought up? We read the words of the Lord himself. கர்த்தரே சொல்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஜனம்? They are afflicted people. உபத்திரவப்படுகிறாங்க. யோசுவா பிறந்த பின்னணி என்ன? He's been afflicted. His people are being afflicted. அவங்க அப்பா யாரு? ஸ்லேவ். அவங்க அம்மா யாரு? ஸ்லேவ், அடிமை. ஆளோட்டிகள் நிமித்தமாக அவங்க படுகிற வேதனையை நான் பார்த்தேன். இதுதான் யோசுவாவுடைய பின்னணி. The Lord says here, I have heard their cry. இந்த யோசுவாவுடைய பின்னணி என்ன? விடுதலைக்காக அழுகிற கூக்குரலிடுகிற ஒரு கூட்டத்தில் காணப்பட்ட ஒரு நபர் தான் யோசுவா. லைஃபுடைய ஒரு மிக தாழ்வான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அடிமைகளுக்கு ஒரு சுயாதீனம் கிடையாது. They don't have independence. அவங்க இஷ்டப்படி அவங்க வாழ முடியாது, இஷ்டப்படி அவங்க செய்ய முடியாது. ஆளோட்டிகளை நிமித்தமாக அவங்க படுகிற வேதனை ஆண்டவர் சொல்கிறாரு, I see
the turmoil that they are undergoing because of their taskmasters. அவங்க போகிற பாதை எனக்கு தெரியுது பண்ணுறார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் whose fault what was it? நான் இங்கே அடிமை தேசத்தில் எகிப்தில் நான் பிறக்கிறது யாருடைய தப்பு? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான், that was the background in which Joshua was growing up. அவர் வளர்ந்து வரும்போது நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமம் 33:11, எக்ஸடஸ் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா மோசஸுடைய சர்வெண்ட், மோசஸுடைய பணிவிடைக்காரன். he did not depart from the tabernacle. தேவன் மோசையோடு கூட முகமுகமாய் ஆசரிப்பு கூடாரத்தில் பேசுகிறாங்கன்றத யோசுவா பார்க்குறாங்க. ஒரு அருமையான குணம். அடிமைத்தனத்தில் ஒரு உபத்திரவத்தில் குகையில் வளர்க்கப்படுகிற அந்த யோசுவா, right from his childhood he seen the torture of the taskmasters. He has seen his people being afflicted. He has been afflicted himself. No proper food. We don't know what conditions they were living in. ஆனால் இந்த யோசுவா, he chose something. What was his choice? He made a choice not to depart from the tabernacle. இந்த tabernacle, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவாதி தேவன் மோசேயோட முகமுகமாக பேசுகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகம் இருக்கு, இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கு, இங்க கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கு, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இதை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். வாட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ்? அந்த பாளையத்தில் இருந்த மற்ற வாலிபர்களை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அந்த 21வது வசனத்திலிருந்து, ஒரு வீட்டில் வந்து கனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கும், கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருக்கு. ஹவுஸ் தேர் ஆர் வெசல்ஸ் அண்ட் டு ஆனர் அண்ட் வெசல்ஸ் அண்ட் டு டிஸ்ஆனர். இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த பாளையத்தில் இருந்த வாலிபர்களை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு சில வாலிபர்கள் மீண்டும் எகிப்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அங்கே இருக்க புல்லு பூண்ட ஆசைப்பட்டாங்க. they wanted to go back to Egypt. ஒரு சில வாலிபர்கள் மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடி பேசிட்டு இருந்தாங்க. they were talking against Moses. they were angry with Moses. ஒரு சில கூட்டம் இருக்காங்க விக்கிரக ஆராதனைக்கு, they worshipping idols, மற்றவங்களோடு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சில கூட்ட வாலிபர்களை நான் யோசிச்சு பார்க்குறேன், மற்ற தேசத்திலிருந்து பெண் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, வழி மாறி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு வாலிபனாகிய யோசுவா, அடிமைத்தனத்தில் வாழ்கிற அந்த யோசுவா, அந்த எகிப்து அந்த சூழ்நிலையில தான் வளர்க்கப்பட்ட அந்த யோசுவா இப்போ விடுதலை பெற்று வந்துட்டாங்க, கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில 2 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்ள விரும்புறது. ஒன்று, மோசேக்கு படிவினைக்காரனாக இருந்தார். he made a choice to serve the servant of God. he made a choice to stick on to the servant of God. 2வது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருக்கு. ஆண்டோடைய பிரசன்ஸை விட்டு நான் போகக்கூடாது, ஆண்டோர் சமூகத்தை விட்டு நான் போகக்கூடாது. நமக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்குது, எது நமக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதா, இல்லை உலகத்துக்குள்ளே கடந்து போகிறதா, கர்த்தரோடு கூட நேரம் செலவழிக்கிறதா, இல்லை ஒரு ஃபோனில் இல்லை சினிமாவில் நேரம் செலவழிக்கிறதா? வாட் இஸ் ஆர் சாய்ஸ்? ஜாஷுவா made a choice. அடிப்பினடியில் கிடந்த ஒரு யோசுவா, he made a choice to stick on with Moses. மோசஸ்க்கு பணிவிடை செய்ய, அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய he took a choice. 2வது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்க, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி போகாமல் இருக்க he made a choice. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க, will you make this choice to stay in the presence of the Lord? நான் இந்த இடத்துக்கு போனால் அங்கே கர்த்தருடைய presence இருக்காது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய presence-குள்ளே, கர்த்தருடைய வழி நடத்துறதுக்குள்ளே நான் என்னை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னா, வாசிங்க யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜாஷுவா 1 from verses 5 to 7. நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த யோசுவாவுக்கு ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி போக மனம் இல்லாமல் ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கணும், ஆண்டோட ஊழியர்களோடு இசைந்து இருக்கணும்னு நினைச்ச இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? The promise that God gives this Joshua, there shall not any man be able to stand before thee all the days of your புறா சிறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையா? தொடர்ந்து வாசிப்போம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். 2வது, as I was with Moses I will be with you also. யாருக்கு இந்த ப்ராமிஸ் எல்லாம்? to Joshua.
who did not want to depart from the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், உங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுத்த அந்த யோசுவா அடுப்பின் அடியில் கிடந்தாலும் அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருந்தது. God had a plan for him. அவரை எப்படி ஆண்டவர் புறாசிறகுகள், அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகளை கொடுத்தார். நம்ம திரும்பி பார்க்க போறோம். முதலாவது, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ரெண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மூன்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆமென், உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். ஒரு லீடர்ஷிப் ரோல் அங்க நம்ம பார்க்கிறோம். He was not a leader, he was only a servant to Moses. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஏற்ற காலம் வரும்பொழுது கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். நீ தான் அவங்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் லேண்டை பங்கு பிரித்து கொடுக்க போற. You are going to divide the promised land to them. Was he a trained leader? No, he was just lying among the pots. தொடர்ந்து வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இப்படி இருந்த ஒரு ஜாஷுவாக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் போஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறாங்க. இந்த ஜாஷுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நடத்தி கொண்டு செல்லுகிறார். இந்த யோசுவாவுடைய நாட்களில் தான் போகும் சூரியன் நின்றது. இந்த யோசுவாவுடைய நாட்களில் தான் எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. Joshua was not a trained leader but like Moses, but God exalted Joshua. கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம், எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். Ephesians chapter 3 verse 2. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் ஆகிய நான், the least among who am less than the least of the saints. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் நான் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து he considers himself. why அன்னைக்கு பாஸ்டர் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக தான் ஏன் பவுல் வந்து less than the least இருக்கிற சிறியவர்களிலும் தன்னை வந்து சிறியவரா ஏன் பவுல் கருதுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. இந்த வார்த்தை அந்த நாள்ல இருந்தே எனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்த வார்த்தைகள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்டர் எனக்கு சொல்ல எக்ஸ்பிளனேஷன், பேதுருவோ யோவானோ யாருமே சபையை பவுல் துன்பப்படுத்தினது போல துன்பப்படுத்தலை. அவர் ஜெபிச்சு கொண்டிருக்க தமஸ்குவில் ஜெபிச்சு கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற ஜனங்களை வீட்டில இருந்து பிடிச்சு இழுத்து அடித்து அவங்கள துன்பப்படுத்தும்படியாக லெட்டர்ஸோடு கூட அவர் வருகிறார். ஒருவேளை ஒரு ரொம்ப சன்மார்க்கமான ரைச்சஸ் லைஃப் அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் God was not able to use Paul because Paul's ways were against God. இன்னைக்கு நம்ம ஏன் முடங்கி கிடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கலாம். Why are we lying among the pots today? Maybe God is not able to use you. Maybe you are educated at the feet of Gamaliel. Maybe you are very righteous. Maybe you are a Pharisee. Maybe you are not accused by the Lord, by the law, but still God is not able to use you. பவுலை போல ஒருவேளை அதிகமாக நம்ம படித்தவர்களாக இருக்கலாம், ரோமா சிட்டிசனாக இருக்கலாம், எல்லாம் இருந்தும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் விரும்பாத காரியங்கள் இருக்கலாம். God was not able to use Paul. ஒரு நாள் கர்த்தர் அந்த பவுலை சந்தித்தார் on the way to Damascus. நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். தமஸ்குவை நோக்கி அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் அந்த பவுலை சந்திக்கிறார். முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமாமே. Do not prick against the thorns. இயேசு பேசுறார். பவுல் அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:6, திகைத்து போய் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். You know why today the Lord is not able to use you or me? Because we are still pricking against the thorns. இன்னும் நம்ம முள்ளில் உதைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்ம கிட்ட பேசி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு முள்ளில் உதைக்கிறோமா? பாவம் நம்மளையும் கர்த்தரையும் பிரிக்குதா? நம்மளுக்குள்ள பிடிவாத குணங்கள் இருக்கா? அசுத்த குணங்கள் இருக்கா? அசுத்த எண்ணங்கள் இருக்கா? கர்த்தர் விரும்பாத காரியங்கள், கர்த்தரை எதிர்த்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு பவுலை போல நம்ம பெற்றோரை சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்மளை குறித்து நம்ம பெற்றோர் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா? சவுல் சபையை, தேவ ஜனத்தை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு மகனா இருந்தா.
வாலிப பிள்ளைங்க, இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது? கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கா? அதனால தான் பவுல் எழுதுறாரு பின்பாக, இப்படி சிறியோரிலும் சிறியவனாகிய என்ன கர்த்தர் மாற்றிட்டாருன்னு எழுதுறாரு. இப்படி ஒருவேளை நம்ம லைஃப் இருக்கலாம், நம்மளுடைய கேரக்டர் கர்த்தர் நம்மளை எடுத்து யூஸ் பண்ண முடியல, ஒருவேளை பொய் காணப்படலாம், அசுத்த எண்ணங்கள் காணப்படலாம், பிடிவாதம் காணப்படலாம், கர்த்தருக்கு விட்டு கொடுக்காத ஒரு சுபாவம் காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? எத்தனையோ தடவை இந்த காரியத்தை விட்டுடு, மனம் திரும்பிடு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியும் நம்மளை எச்சரித்தும் கர்த்தர் அன்பா நம்மளை போதித்தும் இன்னும் ஒரு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கிறோமா? அந்த இடத்துல பவுல் ஒரு ஜெபம் செய்கிறார். சிறியவரிலும் சிறியவராகி அந்த பவுலை கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஊழியனாக மாற்றக்கூடுமே. ஆனால் அந்த இடத்துல பவுலுடைய ஒரு சரண்டரை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அடுப்பின் அடியில் நம்மளுடைய ஒருவேளை எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்ம குணம் சரியில்லாமல் இருக்கலாம், கர்த்தரோடு கூட இருக்க உறவு சரியில்லாமல் இருக்கலாம், இன்னும் முள்ளில் உதைக்கிறவங்கள காணப்படலாம், இன்னும் நம்ம சபையை துன்பப்படுத்துகிறவங்கள காணப்படலாம். அங்கே பவுல் சொல்கிறாரு, திகைத்து போய், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோன்னே திகைத்து போய் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க? நம்மளுடைய அடுப்பின் அடியில் கிடக்கிற வாழ்க்கை கர்த்தர் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறுகங்களின் வாழ்க்கை போல மாற்ற வேண்டுமே. ஆனால் இன்னைக்கு அந்த ஜெபத்தை நம்ம செய்வோமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? லார்ட், வாட் இஸ் யுவர் வில் கன்சர்னிங் மீ? அன்றைக்கு பவுல் ஒப்பு கொடுத்தார். நம்ம அந்த வசனத்தை திரும்பியும் வாசிக்கிறோம். எபேசியர் 3:8, பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவராய் இருந்த இந்த பவுலை கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி இந்த பவுலை அலங்கரிக்கிறாரு? நம்முடைய கிருபையை கொடுத்து அலங்கரிக்கிறார். ஆமென். இப்படி சிறியவரிலும் சிறியவராய் இந்த பவுல் இந்த அன்சர்ச்சபிள் ரிச்சஸை புறஜாதிகளுக்கு போய் பிரசங்கிக்க ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரை கிருபையினால என்னை அலங்கரிங்க, கிருபையினால அலங்கரிங்க, எழுந்து ஜொலிக்க பிரகாசிக்க புறா சிறகுகளை போல சிறகடித்து நான் மேலே எழும்பி பறக்க தேவனே உங்கள் கிருபை எனக்கு தாங்க. பாஸ்டர் நமக்கு சொன்னது போல கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம ஒருவரும் என்ன செஞ்சிடக்கூடாது? புறக்கணித்திடக்கூடாது, நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். முதலாவது பார்த்தோம், a slave to a leader. ஒரு அடிமையை கர்த்தர் ஒரு பெரிய லீடராக, ஒரு தலைவராக மாற்ற முடியும். உங்களுடைய பேக்ரவுண்ட், பிறப்பு, சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால நான் என் லைஃப்பில் எழும்பவே முடியாது, நான் இப்படியே தான் இருக்கணும் நினைக்காதுங்க. கர்த்தர் யோசுவாவை ஒரு பெரிய லீடராக மாற்ற முடியும். ஏன்னா உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு பெரிய தலைவராக மாற்ற முடியும். அவர் நம்மளுக்கு குறித்த வைத்திருக்க தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், பவுல் ஒரு சின்னர், ஆனால் ஆண்டவரை உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நான் ஒப்பு கொடுத்தப்போ ஆண்டவர் ஒரு சின்னரை ஒரு செயின்டாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பெரிய நம்ம வேதத்தில் அதிகமான பகுதிகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற இந்த அப்போஸ்தலராகிய இந்த பவுல், இன்றைக்கு அவரை குறித்து நம்ம பேசுகிறோம். எவ்ரி சின்னர், ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அண்ட் எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட். பவுலை கர்த்தர் மாற்ற முடியுமானா உங்களையும் என்னையும் உபயோகமற்ற ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் உபயோகமான ஒரு நிலைக்கு பவுலை மாற்ற முடியுமானால் உங்களையும் என்னையும் மாற்ற முடியும். நம்ம செய்ய வேண்டியது, லார்ட் ஐ சரண்டர் டு யூ, லெட் யுவர் வில் பி டன் இன் மை லைஃப். மூன்றாவது கடைசி குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம், வாழ்க்கை எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஹாப்பி லைஃப். திடீர்னு எதிர்பார்க்காத டர்ன்ஸ் நம்மளை அடுப்பு நடியில் கிடைக்க வைக்கிறதா இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த லைஃப் தான், திடீர்னு ஒரு யூ டர்ன், கம்ப்ளீட் டர்ன் நம்ம லைஃப் எடுக்கும். துரதிர்ஷ்டமான காரியங்கள் நடக்கும். ஒரு சிறு பிள்ளை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த சிறு பிள்ளை விளையாடிட்டு இருப்பாங்களா இருக்கும், ஒரு கற்பனை தான். திடீர்னு இப்படி 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 அப்படின்னு ஒரு சில இராணுவ அதிகாரிகள் வந்து அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தெரியாத ஒரு ஊருக்கு தெரியாத நபர்கள் அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு ட்விஸ்ட். நீங்களும் நானும் அங்கே இருந்தால் என்ன செய்வோம்? விளையாடிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சில இராணுவ அதிகாரிகள் நம்ம ஊரை சேர்ந்தவங்கள வேறு ஊரை சேர்ந்தவங்க அடிமையாக பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன செய்வோம்? கத்துவோம், கூக்கரிடுவோம், தப்ப வழி பார்ப்போம், வேற என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ரொம்ப அமைதியாக என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணுவோம், அவங்கள திட்டுவோம், தபிப்போம்.
நம்ம ஆண்டவர்கிட்ட சலிச்சுப்போம். ஏன் ஆண்டவர் என் லைஃப் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சலிச்சுப்போம். ஆனால் இந்த சிறு பிள்ளை அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு அந்த ஊரினுடைய ஒரு இராணுவ அதிகாரியின் வீட்டில் அடிமையாக மாற்றிட்டாங்க, வேலைக்கார பொண்ணாக மாற்றிட்டாங்க. இந்த ஊரில் இந்த பிள்ளையோடைய பின்னணி தெரியாது. நல்ல வசதியான வீட்டு பின்னணியில் இருந்திருக்கலாம், நல்ல சுகமாக வாழ்ந்துருந்துருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனால் அந்த வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாக, ஒரு வேலைக்கார பெண்ணாக, இராணுவ அதிகாரி உடைய வீட்டில் வேலை பெண்ணாக அந்த சிறு பிள்ளையை கொண்டுட்டு போகிறாங்க. அந்த சிறு பிள்ளையுடைய மனநிலை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். தனிமை, அம்மா அப்பா இல்லை கூட, வேறு ஊர், வேறு பாஷை, வேறு ஜனம், அடுப்பு நடியில் கிடக்கிற ஒரு அனுபவம் இல்லையா? திடீர்னு நம்ம வாழ்க்கையில் கூட சில டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸ் வரும். நல்லா போயிட்டு இருந்த லைஃப், ஃபஸ்ட்டு அடிமைத்தனத்தில் பிறந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தோம். ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்ததுனால கர்த்தர் யூஸ் பண்ண முடியலன்றதை நம்ம பார்த்தோம். மூன்றாவது, திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த லைஃப், டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸ். அப்போது அந்த பிள்ளை வேலை பார்க்குற அந்த வீட்டில் அந்த இராணுவ அதிகாரிக்கு குஷ்டரோகம் வந்துடுது. அப்போ அந்த சிறு பிள்ளை சொல்கிறா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் சரியாயிரும். நம்ம எல்லாருக்கும் இப்போ இந்த கதை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த அடுப்பின் அடியில் கிடக்கிற சூழ்நிலையில் எப்படி கர்த்தர் அந்த சிறு பிள்ளைக்கு புறாவின் சிறகுகளை கொடுத்தார், எப்படி அலங்கரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலையும் சாட்சியாக அந்த பிள்ளை தன்னுடைய ஜீவனை காத்துக்கிட்டான். That child was able to live as a testimony even in that adverse situation. நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலைகள் வரும்பொழுது, புயல் காற்று வீசும் பொழுது, எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் வந்தாலும், இந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை வைத்திருக்கிற மட்டும் இந்த சூழ்நிலை சாட்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அந்த சிறுபிள்ளையுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். Live as a testimony wherever you are. நான் யோசித்தேன், ஒருவேளை நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? பார்த்தியா, என்னை பிடிச்சிட்டு வந்தல, ஆண்டவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? குஷ்டரோகத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இவருக்கு மாத்திரம்தான் வந்தது, அடுத்தது அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லியிருப்போம்மா, ஜாக்கிரதையார், அடுத்தது நீ தான். என் கடவுள் யார் தெரியுமா? நான் வணங்குற தேவன் யார் தெரியுமா? உச்சந்தலைய உடைக்கிற தேவன் சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த சிறு பிள்ளைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த இடத்துல சாட்சியாக இருந்தா, அவங்களுக்கு ஒரு விடுதலைக்கான வாய்க்கால் அந்த பிள்ளை இருந்தா, நம்ம கதை தெரியும். நாகமான் போகிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம், 2 Kings 5:15. நாகமானுடைய ஒரு கன்ஃபெஷனை பார்க்குறோம். Behold, now I know that there is no God in all the earth but in Israel. கர்த்தர் எப்படியாக அந்த சிறு பிள்ளையை உயர்த்தி இருக்கிறாங்க, அந்த இடத்துல எப்படி அந்த சிறு பிள்ளையை மகிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாகமானுக்குள்ளே வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த பிள்ளைக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. வேற என்ன கொடுத்துருக்க முடியும் அந்த பிள்ளைக்கு? அந்த நாகமான், அந்த ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன், அந்த இராணுவ தலைவர், அவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற தேவனே இல்லை. அந்த பிள்ளைக்கு அவரை என்ன வெகுமதி கொடுத்தார் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், நம்ம இருக்க இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கும்போது, நம்ம யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, ஏன் நான் முடங்கி கிடக்கிறேன், வை இஸ் மை லைஃப் லைக் திஸ், அந்த கேள்விகளை கேட்காம அந்த சிறு பிள்ளை இருந்த இடத்துல சாட்சியாக இருந்தபடியினால, இருந்த இடத்துல ஆத்தும பாரத்தோடு இருந்தபடியினால, இருந்த இடத்துல விடியலுக்கான வழியை தன்னுடைய சத்துருக்களுக்கும் காமிக்க முடிஞ்சதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அந்த அதிகாரி, அந்த இராணுவ அதிகாரி, அந்த சத்ரு, தன்னை இந்த சிறு பிள்ளை தன்னை குடும்பத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்த அந்த கொடூரமான ஒரு மனிதர், இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று எழும்பி நின்று தன் ஜனத்துக்கு முன்பாக அறிக்கை செய்கிற ஒரு பெரிய மாற்றம். நம்மளுடைய தேவனும் நம்மளை அலங்கரிக்க விரும்புகிற தேவன். நம்ம சாட்சி முதலாவது நம்ம பார்க்குறோம், யோசுவாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ். லார்ட் கீப் மீ இன் யுவர் ப்ரெசன்ஸ். உங்கள் ப்ரெசன்ஸ், ஆண்டவருடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை கொடுக்குறார். நம்ம தேவ ஊழியரோடு கூட சேர்ந்தவருக்கு பணிவிட செய்யும் போது ஆண்டவர் நம்மளை அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை கொடுக்குறார். பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஏன் சித்தம் அல்ல அப்படின்னு நம்ம கடினமான ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் விட்டு விட்டு நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்பி வரும்போது, பவுலை மாற்றின தேவன் நம்மளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், அந்த நாகமான் வீட்டில் வேலை செய்த அந்த சிறு பெண்,
அந்த சிறு பெண் இருந்த இடத்துல அவள் சாட்சியாக இருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் அந்த இடத்துல அவளை ஒரு பெரிய சாட்சியாக வைத்தது மாத்திரமல்ல, அவள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியையே கர்த்தர் செய்தார். இப்பவும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா, ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹெல்ப் மீ டு ஆல்வேஸ் பி இன் யுவர் பிரசன்ஸ். உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். உங்கள் சமூகத்தை விட்டு நான் விலகி போக நான் விரும்பலை. உங்கள் வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னை அலங்கரிங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எந்த சூழ்நிலை இங்கே கடந்து வந்திருந்தாலும் நம்மளோட கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன், நம்மளுடைய போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அடிப்பு நடியில் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை புறா சிறகுகளால் நீங்கள் அலங்கரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியவங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களினால் என்னை அலங்கரிங்க. உங்க பரிசுத்தத்தினால என்னை அலங்கரிங்க. உங்க வார்த்தையினால என்னை அலங்கரிங்க. கிருபையினால் அலங்கரிங்க. ஒரு பாவியான பவுல ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற தேவன் அவரை கிருபையினால் அலங்கரித்தார். கிருபை, இன்னும் கிருபை, இன்னும் கிருபை. கர்த்தருக்காக வாழ எழும்பி பிரகாசிக்க ஜொலிக்க இன்னும் கிருபை நம்ம கர்த்தரிடத்துல கருத்துல கேட்போமா.